Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். புருஷனுக்காக உன் உசுர பணைய வச்சு இங்க வந்திருக்க பாரு. உன் மனசு எவ்வளவுக்கும் வராது. நீ பெத்துக்காத பிள்ளைக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு நிக்கிற பத்தியா? இதுக்காக தான் மல்லி நான் உனக்கு உதவி செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிக்கா. ஆனா ஒண்ணு மல்லி, இந்த கங்காணி பொம்பளை ஒரு அரைவேக்காடு. அவளை லேசு வாக்குல ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டோம். ஆனா மாறி இருக்கான் பாரு, ரொம்ப கிருத்தரம் புடிச்சவன். அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். மாட்டிக்கிட்டோன்னு வையே, உசுரோடவே விட மாட்டான். புரியுதுக்கா. நான் தான் சொன்னேன்ல மல்லி, எனக்கு இந்த கும்பலை விட்ட வேற போக்கிடம் இல்ல. நான் உனக்கு உதவி செஞ்சேன்னு தெரிஞ்சா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஒரேடியா கொண்டுட்டானா பரவாயில்ல, நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். கைய காலை உடைச்சிட்டானா நான் தான் சங்கடப்படணும். இல்லங்கக்கா, அதெல்லாம் உங்களுக்கு என்னால எந்த இடைஞ்சலும் வராது. எப்படியோ இன்னைக்கே நான் ரேணுகா அக்காவை கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா மல்லி, நல்லதுதான். சரி சரி, நம்ம தனியா நிக்கிறத பார்த்தா நம்ம ஆளுங்களே சந்தேகப்படுவாங்க. வா, கூட்டத்தோட போய் இருந்துப்போ. வா வா. மல்லி, நீ தேடி வந்த பொண்ணு அங்க உட்கார்ந்துருக்கா பாரு. அவதான் அவதான். என்னைய கடிப்பு, என்னைய கடிப்பு. உன்னை அடிச்சிருவேன். தேங்க்ஸ்க்கா. நான் ரேணுகா அக்கா கிட்ட பேசி பாக்குறேன். கவனமாயிரு மல்லி, திடீர்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்துப்பா. நான் பாத்துக்கிறேன்க்கா. ஏய், மாரி என்ன வந்திருக்காரு. எல்லாரும் ஏஞ்சி போய் அட்டெண்டன்ஸ் போடுங்க. போங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஏஞ்சி போங்க. போங்க. நீ இங்கேயே ஒளிஞ்சுக்கோ, நான் போறேன். போ. ஏய், எல்லாம் அப்படியே வந்து நில்லு. அண்ணே, வணக்கண்ணே. அச்சோ, இந்த பொண்ணு வேற இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறாளே. அந்த பைத்தியம் ஏதோ சொல்லி தொலைச்சிட்டா, அப்புறம் மாட்டிக்குவாளே. ஐயோ கடவுளே. ஐயோ, சுடர் அங்கேயே குதிச்சுக்கிட்டு இருக்காளே. போச்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? சூப்பர் சூப்பர். நீங்க ஒளிஞ்சுக்கோ, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சுடரு தலையில இருக்கிற பேனுகிட்ட பேசிட்டு இருக்கு. பேனுகிட்டயா? ஆமாண்ணே, அவளை பேனு கடிச்சதான், ரொம்ப டார்ச்சர் பண்ணதான். அதான் அடி அடின்னு அடிச்சு இவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா.
ஏய் சுடரி இங்க வா. எதுக்கு? வான்னு சொல்றேன்ல. வர முடியாது. போடி போடி. ஓடியா உன்ன. முருகா முருகா முருகா. ரோஜா ரோஜா எங்கம்மா போற? அவளை போய் கூப்பிட்டு வர போறேன். ஏய் இங்க வா. அதான் ஏதாவது கோளாறு பண்ணிட்டு இருக்குன்னா கூட்டிட்டு வர போறியா? வந்து இப்படி நில்லு. ஐயோ. ஏய் வாங்க. நீங்க இரு. ஏய் இன்னைக்கு கணக்குல எடுத்தாச்சா? எடுத்தாச்சுண்ணே. ஆ. அம்மா என்னாச்சு? கணக்கு இடிக்குதுண்ணே. 1 2 4. ஏய் அம்மா இன்னைக்கு ஏதோ புது உருப்படி வந்திருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு? ஆமாண்ணே, நான் வேன்ல கூட பார்த்தேன், பேசுனேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்பவும் ஒண்ணு குறையுதுண்ணே. ஆ அது சரி. 1 2 4 5 6 6 7 6 6 6 6. மரேனா அங்க பாரு. 7. அங்க அங்க பாரு. பாருனா. மல்லி புடவை புடவை உள்ள இன்னு மல்லி. ஏய் உலகாத இங்க என்ன? அங்க பாரு, ஆளு இருக்கு. 7 அங்க இருக்கு. என்ன பண்ண போறோம்? ஏய் யார சொல்லிட்டு இருக்கா? அவ அப்பையில இருந்து அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. ஐயோ நீ வா, நான் காட்டுறேன். அங்க ஏய் இருக்கு விடு. வா. போ அப்படி போய் நில்லு. போ போய் அங்க நில்லு, சத்தம் போடாம. முருகா முருகா. ஏய் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன். ஏய் எங்கடி போயிருந்த? பொண்ணுக்கு போயிருந்தக்கா. உன்னால இப்ப நான் அண்ணன் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அக்கா உனக்கு ராத்திரி சோறு கிடையாது பாரு. அக்கா அடக்க முடியலதான்க்கா. நானும் வெளியில போறேன், எனக்கு டீ பண்ண வாங்கி ஏய். தரியா? சும்மா இரு. சும்மா இரு, சும்மா இரு. டீ பண்ணு வாங்கி கொடு, பீட்சா பர்கர் வாங்கி கொடு, எதுவும் பஞ்சாயத்து வராம பாத்துக்க. முதல்ல அவங்க எல்லாத்தையும் காசை வாங்கி கலெக்ஷனை கட்டு. ஏய் சரிண்ணே. எல்லாத்தையும் வாங்கி பண்ணிடுறேன். கணக்கு எழுதி வை. சரிண்ணே. சரி சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. முருகா ரொம்ப நன்றிப்பா. என்னக்கா சாப்பாடு போடுவாங்க? கல்யாண சாப்பாடு பிள்ளை. அப்படியா? பக்கத்துல இருந்து தான் சரி, வந்திருக்குன்னு சரி. நினைக்கிறேன். என்னக்கா கல்யாண சாப்பாடா? ஆமா மல்லி, பக்கத்துல மங்கள மண்டபத்துல கல்யாணமா இருக்கும், அதான் சாப்பாடு வந்திருக்கு. அங்க கல்யாணம் நடந்தா பெரும்பாலும் இங்க சாப்பாடு வந்துரும். மாரிக்கு சாப்பாடு செலவு மிச்சம். பரவாயில்லையேக்கா, வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படிப்பட்டவங்களே மனுஷங்க நினைச்சுக்கிறாங்களே. ஆமா ஆமா, நல்லா நினைச்சாங்க. ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? இப்படியும் நல்ல மனசுக்காரங்க இருக்கதானே செய்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறு, சாப்பாடும் தட்டுல விழும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட மனசுக்காரங்கன்னு உனக்கு தெரியும். கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. ஆ அக்கா என்னக்கா இது? கல்யாண வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, நம்மளையும் நினைச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு. இது எப்படிக்கா சாப்பிடுறது? எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாரு. அப்படிதான். சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு. இல்லக்கா எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. பாரு, ஒழுங்கா சாப்பிடு. நீ இப்படி உட்கார்ந்துருக்கத அவன் வந்து பார்த்தானா மாட்டிக்குவ. அங்க பாத்தியா, நீ தேடி வந்த புள்ள குச்சியை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா பாரு. நீ சாப்பிடாம இருக்கிறத பார்த்தான்னு வெயி, கத்தி கலாட்ட பண்ணி உன்னை மாட்டி விட்டுருவா. பேசாம சாப்பிடு, அவளதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல உன் இஷ்டம். சீக்கிரம் சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. சுடரே வந்து உக்காரு. உக்காரு.
நீ சாப்பிடவே மாட்டியா? என்னைய அடிக்கிறியா நீ? கொண்ட உட்காரு உட்காரு உட்காரு. சாப்பிடு சாப்பிடு. என்னையவே அடிக்கிற நீ? இப்படி மிரட்டுறா பாரு. பாத்தியா? சீக்கிரம் சாப்பிடு. கொன்னுடுவேன். மல்லி மல்லி இப்ப போய் நீ பேசுமா. போ போ போ. நான் உன்னை பார்த்ததே இல்லையே. யார் நீ? என் பேர் மல்லி. ஓ, மல்லிப்பூவா? அக்கா, என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு தெரியும். என்ன மல்லி, ஏதாச்சும் பிடி கொடுக்கறாளா? பேசு பேசு. ரேணுகாக்கா, உங்க ஹஸ்பண்ட் விஜய் இருக்காருல்ல? என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்க ஹஸ்பண்ட். ஆஹா, அதுக்கு முன்னாடி நான் எதுவும் சொல்லல ரேணுகாக்கா. ஹித்தா ஹித்தா ஹித்தா. ரேணுகா அக்காவா? யார் அது? நீங்க தான். ஹே லூசே, நானா ரேணுகா? என்கிட்ட வந்து ரேணுகா ரேணுகான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க அவளை சுடர்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அக்கா, இங்க எல்லாரும் சுடர்னு உங்களை கூப்பிடுறாங்க, ஆனா உங்க நெஜ பேரு ரேணுகா தான். மாரீனா, இங்க ஒரு லூசு வந்திருக்கு. ஓடி வா, இங்க வந்திருக்கு. மல்லி ஓடி வா, இங்க ஒரு லூசு வந்திருக்கு. ஐயோ சுடர், கத்தாத, அமைதியா இரு, அமைதியா இரு. நில்லுடி, நில்லு. கத்தாத, ஓடாத, நில்லு. ஐயோ கத்தாதம்மா, நீ அமைதியா இரு, உட்காருமா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயோ, பயந்து ஓடிட்டாளா? பயந்துட்டா. பயந்து ஓடி போயிட்டா, ஓடி போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா உங்களுக்கு சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அப்படியே லைனா வந்து சாப்பிடணும். சாப்பிடுங்க. வெரி குட், வெரி குட். அக்கா, ரேணுகா அக்கா. ஏய், சாப்பிட்டியா? இல்லையா? வயிறு என்னத்துக்கு ஆகும்? முட்டாள் முட்டாள். இரு, நான் ஊட்டி விடுறேன். சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம். நான் சாப்பிட்டுட்டேன். போய் சொல்லாத. முதல்ல சாப்பிடலன்னு தானே சொன்னேன், இப்போ சாப்பிட்டேன்னு சொல்ற. இத பாரு, அக்கா தர நல்ல பிள்ளையா சாப்பாட வாங்கிக்கணும். சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்னு சொன்னா வயலண்ட் ஆனாலும் ஆயிடுவாங்க. நல்லா இருக்குன்னே சொல்லிடுவோம். நல்லா இருக்குக்கா. வெரி குட். இப்போ இது எல்லாமே உனக்கு தான். வாய் தர, வாய் தர. இந்தா. வெரி குட். என்ன மல்லி, அமைதியா இருக்கா? உன் வலிக்கு வந்துட்டாளா? என்னம்மா, வாயில குத்தி விட்டாளா? இவ செஞ்சாலும் செய்வான். என்ன மல்லி, உனக்கு சோறு விட்டுறாள இவ? சரி, எப்படியோ சாந்தமா இருக்கல்ல, பேச்சு கொடு பேச்சு கொடு, நான் அப்புறமா வரேன். சாப்பிடுங்க. சரியா? லைன்ல வரணும், லைன்ல வரணும். என்ன சொன்ன? சுடர்னு சொன்னேன். பரவாயில்ல, குட் குட். எந்துக்க. என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? சுடரக்கா, செல்லு. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்க்கா. ஆமாக்கா, நீங்க உங்க வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்தீங்க. அதை விட உங்களை கட்டி கொடுத்த வீட்ல நீங்க மகாராணி மாதிரி இருந்தீங்கக்கா. குரல் கொடுத்தீங்கன்னா வேலை பார்க்க 10 ஆளுங்க வருவாங்க. நினைச்ச நேரத்துக்கு சூப்பர் சூப்பரா சாப்பாடு. எவ்வளவு Dress, காரு, பங்களா, கம்பெனி, சொத்து எல்லாத்துலயும் நீங்க மகாலட்சுமி தான். சொத்து என்ன சொத்து,
எல்லாத்துக்கும் மேல அச்சு அசல் ராஜகுமாரன் மாதிரி ஒரு புருஷன். வேற என்னக்கா உங்களுக்கு வேணும்? உங்களை எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாரு தெரியுமா? இப்பவும் உங்க மேல அவர் அவ்வளவு உயிரா இருக்காரு. ஏய் சொன்னா கேட்க மாட்டீங்களா? லைன்ல வான்னு சொல்றான்ல. அப்படி ஒருத்தர் புருஷனா கிடைச்சதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. எப்படி வாழ வேண்டிய நீங்க இப்ப எப்படி இந்த கோலத்துல இருக்கீங்களே, சங்கடமா இருக்குக்கா. வாங்க, யாருக்கும் தெரியாம என் கூட வந்துருங்க. நாம இங்க இருந்து போயிடுவோம். உங்களுக்காக உங்க புருஷன் ஆசையா காத்துக்கிட்டு இருக்காருக்கா. உங்க குழந்தை வெண்பாவும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாக்கா. அக்கா வாங்கக்கா, வாங்க. இந்தா. வாங்க வாங்கக்கா. கையெடு. கதை நல்லாவே இல்ல. மண்ணு மாதிரி இருக்கு. கதை சொல்றா. முட்டாள் முட்டாள். போ போ. அக்கா மிஸ்டர் விஜய், நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க துணிச்சலை நான் பாராட்டுறேன். மாரிய பத்தி ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். யாருமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரமாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம். நாங்க அடிச்சு விசாரிச்சா கூட மாரிய பத்தி எங்களுக்கு ஒரு தகவலும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா சார், அவன் பாக்குறதுக்கு ரொம்ப முரடா இருக்கான். அதை விட ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறான். அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்கான் சார். புரியுது மிஸ்டர் விஜய். அவனுடைய மிகப்பெரிய பலமே அவன் வச்சிருக்கிற ஆளுங்க தான். பொதுவா யாரும் இல்லாதவங்க தான் அவனோட இருப்பாங்க. அவங்கள யாரும் தேடுறது இல்ல. உங்க விஷயத்துல எனக்கு என்னமோ அவன் சரியா விசாரிக்காம உங்க ஆளை தூக்கி இருக்கான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவன் மேல நாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் ரிசீவ் பண்ணல. சார் நான் தரேன் சார், நான் கம்ப்ளைண்ட் தரேன். அவனை பத்தி டீடைலா எழுதி தரேன். நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப கேஸ் எழுதி கொடுக்குறீங்கன்னு என்னால எடுத்துக்க முடியும். நானும் போய் விசாரிப்பேன். ஆனா உங்களை தவிர அதே ஏரியாவுல மாரிக்கு எதிரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஏன், அவனால பாதிக்கப்பட்டு இருக்கவங்க கூட சாட்சி சொல்ல மாட்டாங்க. இதுல நாங்க எந்த ஆதாரத்தை வச்சு கோர்ட்ல சொல்ல முடியும் சொல்லுங்க? புரியுது சார். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவனை அரெஸ்டே பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அவ்வளவு போன் கால்ஸ், எஸ்ஐக்கு அவ்வளவு மிரட்டல், சாட்சி சொல்ல ஒருத்தர் கூட வரல. கடைசியில இந்த மாதிரி தொழிலதிபர் மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறப்போ கொஞ்சம் யோசிங்க சார். வர்றவங்க போறவங்க எல்லாம் பொறாமையில புகார் கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்காக உடனே ஆக்ஷன் எடுத்துருவீங்களான்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வார்னிங் கொடுத்து ஜட்ஜு அந்த கேஸ முடிச்சு வச்சாரு. வேடிக்கைய பாத்தீங்களா? அவன் எங்களை கோர்ட்ல பார்த்து நக்கல் பண்ணிட்டு போறான். எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. சார் என்ன சொல்றீங்க? அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க முடியாதா? அப்படி சொல்ல வரல மிஸ்டர் விஜய். உங்களால சாலிட் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் இப்பவே டைரக்ஷன் கொடுக்கிறேன். அவன் மேல ஆக்ஷன் எடுக்க தயாரா இருக்கேன். சார் நிச்சயமா கொடுக்குறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என் ஒய்ஃப் உயிரை பணையம் வச்சு அவங்க இடத்துக்கே போயிருக்கா. வாட்? என்ன சார் சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம். ஆமா சார், தெரிஞ்சே தான் போயிருக்கா. என்ன மல்லி இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அங்க ரேணுகு தனியா நின்னுகிட்டு இருக்கா. பேசுனியா இல்லையா? பேசுனேக்கா. புரிஞ்சுக்கிட்டாளா? அமைதியே கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது எங்க கேக்குறீங்க? நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கண்ணு கூட அசையல. நானும் புரிஞ்சுக்கிட்டாங்க போலன்னு நினைச்சு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில என் கூட வாங்கின கைய புடிச்சதுதான் தாமதம். பலார்னு ஒண்ணு விட்டாங்க. இன்னும் காதுல கொயின்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. அடி பாதகத்தி, இந்த அளவுக்கு அரைஞ்சு புட்டாள் அவ. நான் தான் உன்கிட்ட முதலே சொன்னேன்ல, நீ அவகிட்ட கவனமா இருக்கணும் சொன்னேன்ல மல்லி.
சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன்க்கா. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் தெரியல. அப்போ ஒண்ணு செய். என்னக்கா? பத்திரமா இப்பவே வந்த வழியில வெளியில போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.